கண்களில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் ஐ வாட்டரிங், அதாவது கண் எப்போ பார்த்தாலும் ஒரு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி தடுத்து கொள்ளலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர். இப்போ இந்த காணொலியில் வந்து நம்ம இந்த ஃப்ரீக்வெண்ட் ஐ வாட்டரிங், கண்கள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நெப்பமான ஒரு உறுப்பு, அதில் டவுட்டே இல்லை. சின்ன ஒரு ஸ்டிமுலஸ்க்கோ ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அதாவது அது ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லாமல் சின்னதாக, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம கத்தணும் ஏய் அப்படின்னா கண் டக்குன்னு விரியும். அதுக்கப்புறம் ஒரு லைட்டு பட்டணும் கண் டக்குன்னு சுருங்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிமுலைக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்கள்ங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது இந்த கண்கள் வந்து எப்பயுமே மாய்ஸ்டாக இருக்கணும், எப்பயுமே வந்து ட்ரை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு 15 to 20 வாட்டியாவது கண்ணை நம்மளுக்கே தெரியாமல் இப்படி சிமிட்டிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த லூப்ரிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணில் வந்து டியர் கிளாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா இந்த டியர்ஸ்னானது நம்ம கண்ணீர் சுரக்கிறதுக்கான ஒரு தனியாக வந்து நம்மளோட கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் பைகள் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியர்ஸ் ஒருத்தவங்க அழுவும் போது பார்த்தீங்கன்னா தானாக கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுதுன்றோம்ல, இந்த மாதிரி. சரி, இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஐ வாட்டரிங்க்கு என்ன காரணங்கள்? சில பேர் வந்து சொல்லலாம், சார் அலறுது அப்படின்லாம். கண்டிப்பாக ஒருத்தவங்க மன வருத்தமாக இருந்தால் கண்டிப்பாக அழுவாங்க. அழும் போது கண்களில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, வீட்டில் இறப்பு, இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப உயிருக்கு ஆசைப்பட்டவங்க ஏதாவது ஒரு உயிர் பிரிவிடும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஐ வாட்டரிங் கண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலை. அது கண்டிப்பாக நேச்சர், அது வந்து தவறு கிடையாது. அதை தாண்டி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னா, முதல்ல ஒரு 3-4 விஷயமா நம்ம பிரிக்கலாங்க. அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்மளோட என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இது ஒரு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. ரெண்டாவது ஒரு சில கண்ணில் வரக்கூடிய மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இது ரெண்டாவது முக்கியமான காரணமாக அமையுது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு உறுப்பில் வர பிரச்சனையும் கண்ணில் வந்து ஆக்கலாம். ஸோ அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இதில் வந்து ஒரு மூணாவது முக்கியமான காரணமாக அமையுது. நாலாவது வந்து நம்ம டயட், நியூட்ரிஷன், இது ரிலேட்டடாக வந்துட்டு நாலாவது ஒரு காரணமாக வந்து அமையுது. இப்போ நம்ம ஒன்றுத்துல என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி, நம்ம இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு ட்ரை ஸ்டேட்டுக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்க. அதாவது காற்று வந்து ரொம்ப ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், இல்லைனா வந்துட்டு காற்றுல வெப்பமே இல்லாத ஒரு இடத்துக்கு மாதிரி நான் போகிறேன் அப்படின்னும் போது அந்த ட்ரை ஏர் அப்படின்னு இருக்கும் போது கண்கள் தானாக பயங்கரமாக ட்ரை ஆகும். அப்போ கண்ணிலேருந்து தண்ணி நம்மளுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட காத்து ஒரு டைம்ல சில ஏரியால சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா காத்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த காத்துக்கு அகைன்ஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்ணு ஃப்ரீக்வெண்டா ட்ரை ஆகும், நம்ம சிமிட்டிக்கிட்டே இருப்போம், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ரெண்டாவது முக்கியமான காரணமா இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமான காரணம் வந்துட்டு அலர்ஜி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்வாயர்மெண்ட்ல அலர்ஜிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு தூசி, புகை, நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யும் போது வரக்கூடிய புகைகள், இதெல்லாம் கண்ணில் படும் போது உங்கள் கண்ணு ஓவர் சென்சிட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் கண்ணு ஓவராக ரியாக்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐ வாட்டரிங்ன்றது நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் என்ன சொல்கிறேன்னா என்வாயர்மெண்டல் காரணங்கள், சுற்றுச்சூழல்னால வரக்கூடிய கண்ணில் வர தண்ணீர் அப்படின்றது நம்மளோட முதல் காரணமாக அமையுது. சரி, ரெண்டாவது கண்ணில் வரக்கூடிய பிரச்சனையிலேயே ஃப்ரீக்வெண்ட் ஐ வாட்டரிங் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வரக்கூடிய பவர். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் மிஸ் சொல்லுவாங்க, என்னங்க அவன் அங்கேருந்து உட்காந்துட்டு போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கான், கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கான், கண்ணில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உடனே கண் டாக்டர்கிட்ட போயிட்டு அவன் கண் பவரை செக் பண்ணணும். அப்புறம் தான் சொல்லுவாங்க, ஆமாம் அவனுக்கு வந்து லாங் சைட் இருக்குது, தூரத்தில் இருக்கிறது அவனுக்கு சரியாக தெரியாது, ஒரு கண்ணாடி போட்ட உடனே அந்த கண்ணில் வர தண்ணீர்லாம் காணாம போயிடும். அப்போ ரிஃப்ராக்டர் வேறன்னு சொல்லக்கூடிய கண் பவர்லேயே ஃப்ரீக்வெண்ட் ஐ வாட்டரிங் இருக்குது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது. இதை தாண்டி கண்ணில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய கன்ஜங்டிவைட்டிஸாக இருக்கட்டும், கண் கட்டின்னு சொல்லுவோம் தெரியுமா, சூடு கட்டி, இதுலேயே நம்மளுக்கு கண் வாட்டரிங் இருக்கும். ஸோ கண்ணில் வரக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஐ வாட்டரிங் இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. இது வந்து ரெண்டாவது கண் சார்ந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட். மூணாவது, வேற உறுப்புக்கு பாதிகள் பட்டால் கூட வந்து கண்களில் தண்ணி வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒத்த சைடு தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரெயின். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன், பயங்கரமாக வந்து ஒரு சைடு தலைவலிக்குது சார், கண்ணில் தண்ணி வருது சார், தலை பின்னாடி பயங்கர வலிக்குது சார், கண்ணில் தண்ணி வருது சார். ஸோ இந்த மைக்ரெயின் டைப் ஆஃப் ஹெட்டேக்
கிளஸ்டர் ஹெட்டேக், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ணில் தண்ணி வர்றது ரொம்ப சகஜமான விஷயமா வந்து அமையுது. அப்போ நீங்கள் அந்த தலைவலியை நியூராலஜிஸ்ட்டை பார்த்து சரி பண்ணாமல் உங்களால் அந்த தண்ணியை வந்து கம்மி பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சைனோசைட்டிஸ். இந்த சைனஸ் ப்ராப்ளம் சொல்கிறோம்ல, இந்த இடத்துல வீங்கிக்குது வலிக்குதுன்னு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு ரொம்ப க்ளோஸான சைனஸ் தான் இந்த எத்தமாய்டு சைனஸ் மற்றும் ஸ்பீனாய்டு சைனஸ். ஸோ இந்த எத்தமாய்டு சைனஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இங்கே இந்த சைனஸ் இன்ஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வர்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுது. அப்போ சைனஸ் வந்து கண்ணுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட சம்மந்தப்படுது. இந்த தலைவலி கண்ணுக்கு சம்மந்தப்படுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒத்தசளி ஹெட்டேக் லைக் பிரைவேட்டு, லைக் மைக்ரைனு, அதே மாதிரி நம்மளோட சைனசைட்டிஸ், இதெல்லாம் கூட நம்மளுக்கு கண்களுக்கு தண்ணியை கொண்டு வருது. அப்புறம் வந்து கொஞ்சம் ரேர் கண்டிஷன் லைக் நம்மளோட ஹைப்போதைராய்டு, ஒரு சில கேன்சர்ஸ், ஒரு சில சிண்ட்ரோம்ஸ் லைக் ஜாகரன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, அது ஒரு முடக்கவாத நோய், அதுலேயும் கண் ரொம்ப ட்ரை ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரியான பல காரணங்கள் வந்து நம்மளுக்கு அதர் ஃபேக்டர்ஸில் வந்து அமையுது. லாஸ்ட்டாக வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸும் நம்ம பார்க்கணும். எஸ்பெஷலி விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து நம்மளோட நைட் பார்வைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். விட்டமின் ஏ குறைபாடாகும் போது நம்மளோட கார்னியல் ஜிரோசிஸ் மற்றும் கன்ஜங்டிவல் ஜிரோசிஸ் அப்படின்னா என்னன்னா, வெள்ளை கரு மற்றும் அந்த கருப்பு கரு, இந்த ஓகேங்களா, இந்த கருவிலி இருக்குல்ல, இது ரெண்டு வெள்ளை மற்றும் கருப்பு ரெண்டுமே வந்து ட்ரை ஆகுது. ட்ரை ஆகும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில்வர் கலரில் ஸ்பாட்ஸ்லாம் வரும். அது பேர் தான் பைட்டாட் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம கண்களில் தண்ணியை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி முக்கியமான காரணமாக இருக்குது. விட்டமின் ஏ குறைபாடு, விட்டமின் பி குறைபாடு, B12 குறைபாடு, இதுவும் வந்து கண்களில் வந்து தண்ணியை கொண்டு வந்துகிட்டு இருக்கோன்றதுல மாற்று கருத்து இல்லை. லாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சில மெடிசின்ஸும் சைடு எஃபெக்டாக கண்களில் தண்ணியை கொண்டு வரலாம். எஸ்பெஷலி நீங்கள் மூக்குக்கு அப்பப்போ தேவையில்லாமல் அடிக்கிற அந்த மூக்கு பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த ஆட் எல்லாம் போடுறாங்க தெரியுமா, லிஃப்ட்டில் கீழே இருந்து மேலே போவார், இங்கே கீழே ஒரு ஸ்ப்ரே அடிப்பார், மேலே லிஃப்ட் திறக்கும் போது மூக்கு பிளாக் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு வரல, இதெல்லாம் தான் நேசல் டீகன்ஜஸ்டன்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லி விற்பாங்க. இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து கண்களில் தண்ணி வந்து வரலாம். நீங்களும் வந்து சில நேரத்தில் வந்து கிரீன் கலர் கேப்சூல் போட்டு ஆவி பிடிக்கிறேன்ட்டு நல்லா எரிச்சல் ஏற்றுற மாதிரி தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்போது அந்த கெமிக்கல் இரிட்டன் கண்ணில் படும்போது கண்ணில் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி வந்துகிட்டு இருக்கும். சில பேர் எப்பயுமே இந்த விக்ஸ் தைலத்தை தேய்க்காமல் இருக்கவே மாட்டாங்க, தேய்ச்சினே இருப்பாங்க. பார்த்தீங்களா சார் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது பாருங்க, ஐயோ அது நீ தேய்க்கிறதுனால வர்றதுயா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஸோ இதெல்லாம் கூட கண்களில் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த 4 முக்கியமான ப்ராட் டாபிக்ஸான என்வாயர்மெண்டல் காரணங்கள், சுற்றுச்சூழல் காரணங்களாக இருக்கட்டும், கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற உறுப்பு சார்ந்து கண்ணில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், மற்றும் மருந்து மாத்திரைகள் மற்றும் நியூட்ரிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்ணில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய தண்ணி வர்றதுக்கான முக்கியமான காரணங்களாக வந்து இருக்குது. சரி சார், இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா சிம்பிள். காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தீர்வு என்னன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை, அந்த காரணத்தை சரி செய்யறது மட்டும்தான் தீர்வு அமைய முடியும். அப்போ அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, எஸ்பெஷலி ஆஃப்தல்மாலஜிஸ்ட் கண்ணுக்குன்னு படித்தவங்களை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கண்ணிலேருந்து தண்ணி வர்றதுக்கு இது எந்த காரணம், என்வாயர்மெண்ட்டா, அலர்ஜியா, ஹார்மோனலா, இல்லைனா கண் ரிலேட்டட் ப்ராப்ளமா, கண்ணுக்கு பவரா, இல்லைனா வேற ஏதாவது நோயான்றதை என்னன்னு எவாலுவேட் பண்ணி அதுக்கான தீர்வை வந்து அவங்க கொடுக்க போறாங்க. நீங்க வந்து கண்ணு ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நான் என் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸ், கண்ணில் இந்த மாதிரி அதிகமாக தண்ணி வர்றது உங்களுக்கு என்னன்னா, கண்டிப்பாக வந்து உங்கள் கண் பார்வையை செக் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான டிப்பாக வந்து அமையுது. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்கறது கொஞ்சம் வந்து சிரமப்படுறோம் போது கண்டிப்பாக நீங்கள் கண் பார்வையை செக் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஹைஜின், அதாவது என்னென்னா கரெக்ட் டைமில் நீங்கள் தூங்கணும்ப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தூக்க குறைவாக இருக்கும் போதும் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த கரெக்ட் டைமில் நீங்கள் தூங்குங்க. டெய்லி நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறதுன்றது ஒரு பழக்க வழக்கமாக கொண்டு வரணுன்றது ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து இந்த மொபைல் ஸ்க்ரீனிங் பார்க்குறத வந்துட்டு கொஞ்சம் குறைக்கணும். மொபைலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்கிறது பெட்ரு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு மொபைலில், காலைல ஃபுல்லாக உட்காந்துட்டு மொபைலில் கேம் ஆடும்போது கண்களில் திருப்பி தண்ணி வர்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மொபைல் ஸ்க்ரீனிங் குறைக்கணுன்றது என்னோட பெரிய அட்வைஸாக வந்து இருக்குது. நாலாவது, கைகளை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா கைகள் வந்து நம்ம அப்பப்போ கண்ணில் கொண்டு போய் இருக்கும்போது அந்த கைகளில் இருக்கிற கிருமிகள், அழுக்குகள் படும்போது உடனே கண் நெப்பமாக இருக்கிறதுனா அலர்ஜி ஆகி உடனே நம்மளுக்கு திருப்பியும் தண்ணியோ இல்லை இன்ஃபெக்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் வந்து செய்யணும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நம்ம பல்யூட்டட் சிட்டிஸில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் டிரைவிங், எஸ்பெஷலி 2 வீலரில் போகிறீங்கன்னா கொஞ்சம் இந்த டிரைவிங் கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது மாட்டிக்கிட்டு இல்லைனா எலிமெண்ட் ஷீல்டு போட்டால் தான் அந்த விண்டோவும் சரி அந்த பல்யூஷனும் சரி டைரெக்டாக கண்ணில் ரொம்ப படாது. அதனால் அதையும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செய்யணும்னு என்னோட கோரிக்கையாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு, நியூட்ரிஷன்,
அதாவது சாப்பாடில் எத்தனை பேர் டெய்லி கேரட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்களே கேள்வி கேளுங்க. கேரட் தான் விட்டமின் ஏக்கு ரொம்ப நல்ல சோர்ஸ், சூப்பர் சோர்ஸ். கண்டிப்பாக மேங்கோஸ் இதெல்லாம் இருக்குது, ஆனால் கேரட் கண்டிப்பாக ரொம்ப நல்ல சோர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்க கையில் ஒரு கேரட்டை கையில் பிடிச்சி விட்ருங்க. சும்மா இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது கூட அவன் கடிச்சிட்டு கூட துப்பிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் கடிக்கிற கொஞ்சம் கேரட்டு கூட விட்டமின் ஏ ஜூஸஸை உள்ளே கொண்டு போகுது. உங்கள் கண்கள் மற்றும் நைட் பிளைண்ட்னஸ் மற்றும் ட்ரைனஸை நார்மலாக கொண்டு வர்றதுக்கு கேரட் ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு ஒரு வெஜிடபிளாக வந்து அமையுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நான் அந்த சொன்ன எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் யோசிங்க, கண் டாக்டர்கிட்டையும் போங்க. ப்ளஸ் நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துங்க. கண்டிப்பாக கண்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். வயசானால் கூட நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்கிறது குறையும் என்றதில் என்ற மாற்று கருத்தும் வந்து இல்லை. கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த கண்களில் அடிக்கடி தண்ணி வருது, இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.